நான் இப்போ ஒரு ரீசென்ட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எம்ஆர்பி நர்சஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடெஸ்ட் பண்ற இடத்துல ஒரு நர்ஸ் வந்து ஒரு கவிதை சொல்லியிருந்தாங்க. அந்த கவிதைக்கு கீழ நெறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. சப்போர்ட் பண்ற மாரி கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அண்ட் நர்சஸே நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கஷ்டத்த வந்து சொல்ற மாரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் அத தாண்டி சில ஹேட் பண்ற மாரியான கமெண்ட்ஸும் வந்திருந்தது. லைக் எப்படின்னா, லேபர் வார்ட்ல இருக்க நர்சஸ், மதர்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ வந்து ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்றாங்க. ரொம்ப ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்ணி கீழ்த்தரமா வந்து ட்ரீட் பண்றாங்கன்ற மாரியான கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஸோ அ தப்பு தான். அந்த மாரி வந்து நர்சஸ் ட்ரீட் பண்ணக்கூடாது. தப்பு தான். எஸ்பெஷலி கவர்மெண்ட் நர்சஸ் வந்து அந்த மாரி பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவைதான்ற மாரி கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மதர்ஸா இருக்கட்டும், அ ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். அ எனக்கு அது புரியுது. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அ ஆனா வந்து இப்போ நடக்கிற விஷயம் வந்து நாட் ஒன்லி லேபர் வார்ட்ல மட்டும் வொர்க் பண்ற நர்சஸ்க்கு கிடையாது. ஒரே ஒரு லேபர் வார்ட்ல இருக்க நர்சஸ மட்டும் வச்சு ஓவராலா வந்து நம்ம நர்சஸ ப்ளேம் பண்ண முடியாது. நெறைய நர்சஸ் இப்பவுமே நெறைய பேருக்கு வந்து நல்லபடியான ஒரு கேர்ஸ வந்து எடுத்துட்டு போய் குடுத்துட்டுருக்காங்க. நல்லா ட்ரீட் பண்றாங்க. நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க. தப்பு தான். அந்த மாரி பண்ணது தப்பு தான். ஆ இப்போ நெக்ஸ்ட்டு வரப்போற ஜென்ரேஷன்ஸ், ஃப்யூச்சர் நர்சஸ்க்கு கண்டிப்பா நம்ம எஜுகேட் பண்ணணும். பேஷண்ட்ஸையும் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸையும் நம்ம வந்து எத்திக்கலா, டிக்னிஃபைடா ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி ஆஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதுதான். ஸோ எனக்கு அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் அந்த மாரி ஓகே தப்பு தான் நர்சஸ் பண்ணது தப்பு தான். பட் இப்போ வந்து அவங்களுக்கே எம்ஆர்பி நர்சஸ்க்கே வந்து மெட்டர்னிட்டி லீவ் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாரி இருக்க சிச்சுவேஷன்ல அவங்களையும் பத்தியும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நர்சஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நர்சஸ்க்கு குரல் கொடுங்க.